ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் எப்படி வீட்டிலையே ரொம்ப சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 250 கிராம் உள்ள சிக்கன் பீசஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறது எல்லாமே போன்லெஸ் சிக்கன் தான். நீங்கள் இதே மாதிரி லெக் பீஸில் கூட செஞ்சுக்கோங்க. இப்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 2 மணி நேரம், மினிமம் 2 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 10 மணி நேரம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு. டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மேரினேட் பண்ண அந்த சிக்கன் துண்டுகளை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் கோட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே கோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது மறுபடியும் அதே சிக்கன் பீசஸை மறுபடியும் இன்னொரு வாட்டி அந்த தண்ணியிலே டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி மாவில் பெரட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் செய்யணும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிக்கன் பீசஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. உடனே திருப்பி போட்டுற வேண்டாம், கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து திருப்பி போடுங்க. இப்போ இந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை அதுக்குள்ளார வடிகட்டிக்கோங்க. அந்த மேரினேட் பண்ண மிக்சரில் வடிகட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமனை ஜூஸ் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.